வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி ஒரு ஹேங்கிங் பிளான்ட்டு ஈஸியாக எளிமையாக நம்ம வளர்க்கக்கூடிய, நம்ம வீட்டை அலங்கரிக்கக்கூடிய ஒரு அருமையான ஹேங்கிங் செடியை பற்றி தான் இன்னிய வீடியோவில் பார்க்க போகிறோம். லோ மெயின்டெனன்ஸ் செடி தான், எல்லாராலையுமே வளர்க்கக்கூடிய ஒரு செடி தான். அது என்ன செடின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த செடியோட பேர் காமனாக டிராகன் டெயில் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜடமுடி மாதிரி நீளமாக அப்படியே கீழே அதோடைய வால் ஷேப்பில் இருக்கனால அதுக்கு ஒரு பேர் இருக்குது. ஆனால் இதோட சயின்டிஃபிக் நேம் callisia சோகோனசன்ஸ் கஞ்செஸ்டா டிராகன் டெயில் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த செடி ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது. வீட்டோட என்ட்ரன்ஸில் இப்படி நீளமாக தொங்க விட்டுருக்கும்போது பச்சை பசேல்னு நம்ம வீட்டுக்கு முன்னாடி தொங்கிட்டு இருக்கும்போது காற்றுல ஆடும்போது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த செடிக்கு மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சுத்தமாக தேங்கி இருக்கக்கூடாது. தண்ணி தேங்கி இருந்ததுன்னா இம்மீடியட்டாக ராட் ஆகக்கூடிய செடி இது. அதனால் அதிகமாக மணல், பெர்லைட்டு அந்த மாதிரி சேர்க்கணும். தண்ணியை ட்ரைன் அவுட் பண்ணுற மாதிரி உள்ள மண் கலவை தான் சேர்க்கணும். மண் கலவையில் 40% மணல், 20% பெர்லைட்டு, 20% கொக்கோபீட் அல்லது 10% கொக்கோபீட், 10% தோட்டத்து மண், 20% மென்யூர், கொஞ்சம் வேப்பம் பிண்ணாக்கு. இந்த மாதிரி ஒரு மண் கலவையில் இதை நட்டு வைக்கும்போது தண்ணி சுத்தமாக தேங்கி நிற்காது. தண்ணியுமே டெய்லி ஊற்றணுன்ட்டு அவசியம் இல்லை. 2 நாளைக்கு ஒருக்க மேல் மண்ணை நல்லா காஞ்ச பிறகு ஊற்றினாலே போதும். இந்த செடியை ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு அந்த தொங்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு நோடு கட் பண்ணி வச்சாலே போதும். இந்த செடி ஈஸியாக ப்ரொபகேட் ஆயிரும். இந்த பக்கம் நான் கட் பண்ணி வச்சது தான், அங்கிட்டு போகும்போது தட்டி கீழே விழுந்துருச்சு. அதுலேருந்து ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சு அது கூட நல்லா வளர்ந்துருச்சு. இந்த செடி நேரடி சூரிய வெளிச்சம் படுற இடத்துல வைக்கக்கூடாது. ஒரு செமிஷேடான இடத்துல, போர்ட்டிகோவில், பால்கனிஸில் அந்த மாதிரி கொஞ்சம் பிரைட் சன்லைட் கிடைக்கிற இடத்துல வச்சாலே போதும், நல்லா வளரும். உரம்லாம் பெருசாக கொடுக்கணும்னு தேவையில்லை. நம்ம இந்த காஞ்ச மாட்டுச்சாண உரமே போதும். உரம் இருந்தாலும் இல்லாட்டாலுமே நல்லா வளரக்கூடிய செடி தான் இது. அதுக்கப்புறம் நோய் தாக்குதல் எதுவுமே என் செடிக்கு இது வரைக்கும் வந்ததில்லை. பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட் தான் இது. இந்த செடி வளர்க்குறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதே சமயத்தில் ரொம்ப ரொம்ப விலையும் கம்மி. 30 ருபீஸ்லேருந்து தான் சொல்லுவாங்க நர்சரிஸில். இந்த மாதிரி கட்டிங்ஸ் கிடைச்சா கூட நம்ம வாங்கிட்டு ஈஸியாக ப்ரொபகேட் பண்ணிடலாம். அப்படி இல்லைனாலும் நர்சரியில் வாங்கிட்டு வச்சு வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான செடி. வேலைக்கு போகிறவங்க அது ரொம்ப ஜாஸ்தி மெயின்டெனன்ஸ்லாம் பண்ண முடியாது. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஹேங்கிங் பிளான்ட் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த செடியை சூஸ் பண்ணி வளர்க்கலாம். ஹேங்கிங்க்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்ட் பிளான்ட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இந்த செடிக்கு இந்த ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அந்த மேல் பக்கம் உள்ள இலைகள்லாம் உதிர்ந்து வெறும் வால் மாதிரி மட்டும் தொங்கிட்டு இருக்கும். அதனால் ப்ரூன் பண்ணி விடுறது அவசியம். அப்பப்போ கட் பண்ணி எடுத்து இன்னொரு இதில் ப்ரொபகேட் பண்ணி வச்சிருந்தா புது புது செடியாக ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு கிடைக்கும். சரி நண்பர்களே, இந்த callisia டிராகன் டெயில் பிளான்ட் வளர்ப்பு பற்றின டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.